வணக்கம் உறவுகளே. ஈரான் முடிஞ்சிட்டுது, அவங்களிட்ட ஏவுகணைகளே இல்ல என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேத்து ரொம்ப கெத்தா சொல்லியிருந்தார். ஆனா அந்த அறிவிப்பு வந்து சில மணித்தியாலங்கள் கூட முடியல. இப்ப ஈரான் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை பூகம்பத்தை மத்திய கிழக்குல உருவாக்கியிருக்கு. ஈரானிய புரட்சிகர காவல் படை IRGC இப்ப தன்னோட 35வது அலை தாக்குதல 35th வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்கு. உறவுகளே, இது ஏதோ சின்ன தாக்குதல் இல்ல. பாரா, இமாத், கைபர் மற்றும் காதிர் என்ற 4 விதமான மிக பயங்கரமான பலிஸ்டிக் ஏவுகணைகளை வச்சு இஸ்ரேல் மேலையும் வளைகுடா பகுதியில இருக்கிற அமெரிக்க தளங்கள் மேலையும் ஈரான் இப்ப சரமாரியா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. ட்ரம்ப் கேம் ஓவர் என்று சொன்னது வெறும் கனவுதான் என்றத ஈரான் இப்ப செயல்ல காட்டத் தொடங்கிட்டது. உறவுகளே, ஈரானோட இந்த தாக்குதல் தொடங்கி சில நிமிடங்களிலேயே இஸ்ரேலிய இராணுவம் தன்னோட நாட்டு மக்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. ஈரானிலிருந்து பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் எங்கட நாட்டை நோக்கி வருது, எல்லாரும் உடனே பதுங்கு குழிகளுக்குள்ள போங்கோ என்று இராணுவம் உத்தரவு போட்டிருக்கு. இஸ்ரேல் வான்பரப்பு முழுவதுமே இப்ப ஈரானிய ஏவுகணைகளோட நெருப்பு வெளிச்சத்தால நிறைந்திருக்கு என்று அங்கிருந்து வார செய்திகள் சொல்லுது. இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு முறைமைகள் அயன்டோம் இந்த தாக்குதல்களை தடுக்க போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வாரதால இஸ்ரேல் இப்ப திக்குமுக்காடி போயிருக்கு என்றதுதான் உண்மை. யுத்தம் ஒரு பக்கம் வெளியில நடக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்தே குளிபறிக்கிற துரோகிகளை ஈரான் இப்ப ஒட்டுமொத்தமா வேட்டையாடி இருக்கு. உறவுகளே, ஈரானோட உளவுத்துறை அமைச்சகம் இப்ப ஒரு பகிர் தகவலை வெளியிட்டு இருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த 30 பேரை ஈரான் இப்ப தூக்கி இருக்கு. இதுல 19 பேர் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமா அரசாங்கத்துக்கு எதிரா தகவல்களை பரிமாறினவங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னென்றா, ஒரு வெளிநாட்டவர் ஃபாரின் நேஷனல் கைதாகி இருக்கார். இவர் ஈரானோட மிக ரகசியமான பாதுகாப்பு தகவல்களை 2 வளைகுடா நாடுகளுக்கு பரிமாறி இருக்கார். அவங்க அந்த தகவல்களை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுத்திருக்காங்க. இப்படி உள்ளுக்குள்ள இருந்த உளவு வலைப்பின்னலை ஈரான் அறுத்திருக்கிறது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. உறவுகளே, இப்பதான் ஈரானோட அந்த இரும்பு பிடியான செய்தி வருது. அமெரிக்கா யுத்தம் முடிய போகுது என்று அறிவித்தாலும் ஈரானிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? யுத்தம் எவ்வளவு காலம் நடக்கணும், எப்ப முடியணும் என்றதை டெஹரான் தான் தீர்மானி